வணக்கம். நான் உங்கள் அண்ணா டி விஜய். நம்மிடையே இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த கிரிமினல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார், சமீப காலமா இப்போ நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உருவாகிக்கிட்டே இருக்கு. மத போதகரான ஜான் ஜபராஜ் சிறு பிள்ளைகள்லாம் வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இது என்ன சார் நடந்திருக்கு? அதை பற்றி தங்களது கருத்து. மனுஷன் எந்த ரூபத்துல கடவுளா வந்தா என்னைக்கு மனுஷன் கடவுளை நேர்ல பார்த்தோம்? யாரும் பார்க்க கிடையாது. நீ கடவுளின் தூதுவன்னு சொல்ற நீ டிசிப்ளினா இருக்கும். நீ அதையாவது குறைந்தபட்சம் போதிக்கணும்ல. போய் பிடிக்காத, மது இருந்தாத, விடிய விடிய தையத்தக்காரு பைத்திய மாதிரி ஆடாத, சிவராத்திரியில ஆடாத, ஒழுக்கமாயிரு. உள்ளவங்கள ஏன்டா மர்மமா சாவுறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாத, ஏமாத்தாத. இதெல்லாம் தப்பு இல்ல. கடவுள் இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம், அது பெரிய லாபி. பட் மனுஷன் கடவுளா இருக்க முடியாது. அதை பேரை சொல்லி நீ செஞ்சினா ரொம்ப கேவலமான மரணம், மரணம் இல்ல. அது அல்டிமேட் அதுதானே. அவங்களோட வேற என்ன இருக்கு ஆன்மீகத்துல? என்ன மனுஷன் எந்த ரூபத்துல கடவுளா வந்தா என்னைக்கு மனுஷன் கடவுளை நேர்ல பார்த்தோம்? யாரும் பார்க்க கிடையாது. இவங்கெல்லாம் தன்னோட கடவுளுடைய ஏஜென்சி, அதாவது எப்படி சொல்றது, தேவ தூதர்கள்னு சொல்லி ஊரை ஏமாத்தி உலையில போட்டு காசு அடிச்சு ஏமாத்தி தின்னதுதான் இவங்கெல்லாம் மிச்சம். இந்த ஜான் ஜபராஜ் இவர் பிறப்பால் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்தவர். இவர் அங்க அவங்க அப்பா ஒரு கிறித்தவர், அம்மா இஸ்லாமியர். இவங்க திருமணம் பண்ணி இதுல பிறந்த புள்ளதான் ஜான் ஜபராஜ். இவரு கோயம்புத்தூர் பகுதியில கிங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது அரச வாரிசுகள். ஜெனரேஷன்னா தலைமுறைகள், அரச தலைமுறைகள் தமிழ்ல. அப்படி வச்சு இவர் மிக பிரபல்யமா இவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய கிறித்தவ போதனைகளை கொண்டு போய் சேர்த்தாரு. பொதுவாக அரசுக்கு கிறித்தவ ஊழியம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா, ரொம்ப சாமானியமா தன்னை ஊழியப்படுத்துவாங்க. ஆனா இவர் எப்படி தன்னை ஊழியப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த கிறித்தவ பாடல்களை, கிறித்தவ போதனைகளை அப்படியே ராக் சாங்ஸா மாத்தி பாடுறது. பயங்கரமா இப்ப தூத்துக்குடி கொத்தனாரு அப்படின்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி இவரோட ராக் ஸ்டைல்ல போட்டு, ட்ரம் ஸ்டைல்ல போட்டு பாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்குள்ள இளைய தலைமுறைக்கு இவர் ரொம்ப ஈர்ப்பா இருந்தாரு. ஏன்னா இப்படி ஒரு அல்டிமேட்டா உள்ளவங்களை தானே விரும்புவாங்க. இன்னைக்கு உட்காந்து MS விஸ்வநாதன் பாடலையோ அல்லது இளையராஜா சாங்ஸ் கேட்க கூட பால் கிடையாது. ஆனா என்ன மொழின்னே புரியல, அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு ஹிட் ஆயிடுது. அது மாதிரிதான் இவர் நிறைய பாடி இளைஞர்கள் மத்தியில நல்ல ரீச் ஆனாரு. இவருடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் மட்டும் பாத்தீங்கன்னா 1,50,00,000 பேர் இவருடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. அப்ப இவர் எந்த அளவுக்கு இவர் ரீச் ஆயிருந்திருப்பாருன்னு பாருங்க. இவர் சின்ன வயசு முதலே பாத்தீங்கன்னா இந்த இயேசுநாதரை பத்தியும் பைபிளை பத்தியும் அதிகமா போக்கஸ் பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா CSI, RC ரோமன் கத்தோலிக், RC பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தே தான் நல்லோலியா அப்படிங்கிறது. அவங்க நிறைய பைபிளை போக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற ரோமன் கத்தோலிக், CSI பாத்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு போறது, அதோட அவங்க வழிபாடுங்கிறதோட முடிச்சுக்குவாங்க. மற்றபடி அந்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்றதோ, அந்த மதத்தை ப்ரொமோட் பண்றதோ அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறை அது. பட் இவங்க எப்படின்னா இதை ப்ரொமோட் பண்றது, ஊழியம் பண்றது, இப்படி ஆராதனை பண்றது, அதை எக்ஸ்பிளைன் பண்றது, பைபிளை பயங்கரமா போக்கஸ் பண்றது அப்படின்றதே இவங்க இருப்பாங்க. அந்த வகையில தான் இவர் இருந்தாரு. இவருமே நிறைய மத போதகர்கள் இருக்காங்க. இப்ப கன்னியாகுமரியில கூட ரீசெண்டா ஒருத்தர் மாட்டார். வெறும் கன்னியாஸ்திரிகளோட ஜல்ஜா பண்ணி வெறும் வீடியோவா வெளியானுச்சு. அது மாதிரி இப்ப இவர் மாட்டி விட்ட மத போதகருமே இவர் மாதிரி இருந்தவர் தான் அவரும். இவர் பயங்கரமா பணம் சம்பாதிச்சுட்டாரு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல இந்த பாடல்கள்லாம் போட்டு பல ஆயிரம் கோடி இவங்க பணம் சம்பாரிச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இது போக இவர் முதல் மனைவி அவங்களோட ஒரு குடும்பம் நடத்திட்டு வந்தாரு. முதல் மனைவியோட அப்பா, அதாவது இவருடைய மாமனார், ஒரு 2 குழந்தைகளை தத்தெடுத்துட்டு வர்றாரு. அப்ப தத்தெடுத்து வரக்குள்ள அதுல ஒரு குழந்தைகிட்ட தான் அவர் செக்ஷுவல் அபியூஸ் பண்றாரு. அந்த குழந்தைக்கு வயசு 17. அப்ப என்னன்னா அதுக்கு விளக்கம் அவர் என்ன சொல்றாரு, ஒரு சீனியர் இவரோட இமிடியட் சுப்பீரியர் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயத்த கன்வே அவரு அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, நீ ஒழுங்கா முட்டி போட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவரும் ஆனஸ்டா இல்ல. ஆனஸ்டா இருந்திருந்தா உடனே போலீஸுக்குலாம் இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும். அவரும் ஆனஸ்டா இல்ல. இந்த விஷயம் அந்த குழந்தைகளை எப்படி மிரட்டிருக்காருன்னா, நீ வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், உன்னை கொலையே பண்ணிடுவேன். ஏன்னா இவருக்கு இருக்க சோர்ஸ் ஒரு அனாதை குழந்தையால இவனும் எதுக்க முடியும். அதனால குழந்தைகளும் மெதுவா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கான வழிகளை மேற்கொண்டுருச்சுங்க. இந்த கேப்லதான் முதல் மனைவிக்கு தெரிஞ்சிருது இவர் இது மாதிரி தப்பா இருக்காருன்னு. ஏன்னா பக்கத்து விட்டு ஒரு குழந்தைகிட்டே இவர் தப்பா நடந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு 16 வயசு. அப்போ முதல் மனைவிக்கு இவருக்குமே கான்ட்ரவர்சி வருது. அவங்களும் பிரிகிறாங்க. அவங்களும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டைவர்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுமே ஒரு போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க. என் பணத்தை பல கோடியை சுட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் அவர் இரண்டாவது ஒரு இன்னொரு ஒய்ஃபும் அவர் வந்து லைஃப்ல தேடிக்கிறாரு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க உள்ளதான் இப்ப இந்த இந்த வீட்டுல இருந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், அவங்க மாமனார் மேலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் போய் ஒரு பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் மூலியமா சார்லஸ்ன்னு சொல்லி இன்னொருத்தர் மூலியமாக குழந்தைகள் நல வாரியத்துக்கும் தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. அந்த கம்ப்ளைண்டோட வெளிப்பாடாதான் இப்ப இவர் போலீஸ் தேடுது. இவர் நேற்று ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து மூவ் பண்றாரு. எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவசர வழக்கா எடுத்து கொண்டு வர்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் வெளிநாடெல்லாம் தப்பிச்சு போக மாட்டேன், எனக்கு நீங்க முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு அவர் இங்க கிளைமிங் வர்றாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு மெட்ராஸ் வர்றாரு. அதுவும் பெண்டிங்ல இருக்கு, போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு. நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல அவர் ஒளிஞ்சிருக்கிறதா தகவல். ஏன்னா அஃபிடவிட் வந்து அவர் தெளிவா போட்டிருக்காருல்ல, நான் வெளிநாடு தப்பிச்சு போக மாட்டேன்னு. எல்லா விமான நிலையத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, இவர் வந்தா பிடிச்சி வைங்கன்னு சொல்லி ஒரு போட்டோவோட. ஸோ விசாரணை போயிட்டு இருக்கு, விசாரணை முடிஞ்சா தெரியும். சமீப காலமா வந்து இந்த மாதிரி சைல்டு அபூஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் போக்சோ சட்டத்துக்கு வந்து உடன்பட்டு இந்த மாதிரியான வழக்கெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப இது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு எழுதின திருக்குறள் எழுதின திருவள்ளுவன் விபச்சார விடுதிகளை பத்தி எழுதியிருக்கான், கல்லுண்ணாமையை பத்தி எழுதியிருக்கான், இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்கிறத பத்தி எழுதியிருக்கான், 2 தரம் கல்யாணம் பண்றதை பத்தி எழுதியிருக்கான், பிறன்மணி நோக்காதடா அதை விட பேராண்மை எதுவும் இல்லடா, அடுத்த பொண்டாட்டியை பார்க்காதுன்னு எழுதாதுன்னு வள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறள் கூட ரேப்பை பத்தி எழுதவே இல்லை, பாலிய விவாகத்தை பத்தி அவன் எழுதவே இல்லை. நம்ம வயசை விட கம்மியா உள்ள குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்றதை பத்தி வள்ளுவன் எழுதவே இல்லை. அப்ப அப்படி ஒரு முன்னேறிய அறிவார்ந்த சமுதாயமா இருந்திருக்காங்க. பட் இப்ப சமீபகாலமா இது நிறைய தெரியுதுங்கிறது என்னுடைய கருத்து. முன்னொரு காலத்துல இது ரேப்புன்னு மட்டும் தான் போட்டாங்க, குழந்தைகளுக்கு தனி சட்டம்லாம் இல்லை. அப்புறம் தான் போக்சோ ஆக்ட் எல்லாம் தனியா வந்துச்சு, செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் ஆக்ட் குழந்தைகளுக்கானதெல்லாம் வந்துச்சு. வந்து நிறைய புகார் ஆகுது நிறைய எஃப்ஐஆர் ஆகுது. இன்னொன்னு இப்ப அதிகரிச்சிருக்கு. அது எந்த அடிப்படையிலன்னா, இப்ப வந்து ஒரு அடல்சார ஒரு லேடிஸை போய் நீங்க அப்ரோச் பண்ணா இன்னும் ஊரை கூட்டிடுவாங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, இல்ல செருப்பு கட்டி அடிச்சிடுவாங்க. பட் பிஞ்சுகளுக்கு அது எதுவுமே தெரியாது இல்ல. அது விட்டு இந்த கயவர்கள் குழந்தைகள்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவங்கள்ட்ட நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் செலவு பண்ணணும். பட் குழந்தைகள் வெளியில சொல்லாது, பயமுறுத்தி போடலாம், கொண்டுடுவோம்னு சொல்லி. அதனால குழந்தைகள்கிட்ட இப்ப அதிகமா தவறு நடக்கிறது ஒத்துக்கணும் தான் வேணும். நடக்குது, நிறைய தப்பு நடக்குது. போலீஸ் நிறைய வழக்கு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுல ஒரு விளையாட விஷயம், இதுல மாட்டி கன்விக்ஷன் ஆனோம்னு வச்சுங்க, 20 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் இப்படிதான் தண்டனையா கொடுக்குறாங்க. லைஃப் டைம் ஜெயிலே கழிஞ்சிடும். உங்களுக்கு ஜெயில எல்லாம் ஒரு பெரிய மதிப்பெல்லாம் இருக்காது, உங்களை உதச்சி ரூமை கூட்ட விட்டுருவாங்க. ஆனா இப்ப இது நிறைய நடக்குது, உண்மைதான். இந்த ஆன்மீகத்தை வச்சு இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகள் நடக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுல வந்து சரி? இப்ப சமீபத்துல காஞ்சிபுரம் அந்த கோயில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசாரி வந்து அங்கேயே ஒரு பெண்ணோட வந்து வல்லுறவு பண்றாரு. இந்த மாதிரி இந்த நீங்க இப்ப சொன்னது மாதிரி ஜான் இந்த காஞ்சிபுரத்துல ஒரு பெண்ணோட இல்ல, பல லேடிஸோட. தேவநாதன் அவன் பேரு. கோயில் கருவறைக்குள்ள நான் போக கூடாது, நான் தீட்டு அன்டச்சபிலிட்டி, நான் சூத்துறேன். ஆனா அவன் கொண்டு போய் ஒரு பொம்பளையோட ஜல்ஜா பண்ணலாம் உள்ள, அதை வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் ஒத்துக்குவாங்க. சரி, ஆசிப்பாவை கோயில் கருவறைகளே வச்சு கற்பழிச்சு கொலை செய்யலாம், அதெல்லாம் ஏத்துப்பானுங்க. ஏன் நித்யானந்தா மட்டும் என்ன அள்ளி விடுறாரு உட்காந்துட்டு, சிஜில புகை விட்டுட்டு உட்காந்துருக்காரு நித்யானந்தா, வாயை திறந்தா பொய்யா பேசிக்கிட்டு. ஏன் ஓடி ஒளிஞ்சு கிடக்குறாரு? கடவுளே கண்ட்ரோல் பண்றவரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியாதா? இவரு கடவுளே நான் தாங்கிற, ஏன் ஒரு பெயில் வாங்க முடியாதா? உன்னால போய் தீவு வாங்கிற, தீவு வாங்க முடிஞ்ச உன்னால ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியலையே. நித்யானந்தா ரஞ்சிதாவோட தான் பெல்ட் அடிச்சாரு, வெள்ளை சட்டியை போட்டுட்டு. அதுக்கு என்ன சொன்னாரு ரஞ்சிதா மேடம், நான் வந்து ஊழியம் பண்ணாங்கன்னாங்க. அவரு அதை பத்தி விளக்கமே சொல்லல, அவர் பாட்டி அவர் போயிட்டாரு. அவரோட பர்சனலா இருக்கலாம். பட் நீ கடவுளின் தூதுவன்னு சொல்ற, நீ டிசிப்ளினா இருக்கணும். நீ அதையாவது குறைந்தபட்சம் போதிக்கணும்ல. புகைப்பிடிக்காத, மது இருந்தாத, விடிய விடிய தையத்தக்காரு பைத்திய மாதிரி ஆடாத, சிவராத்திரியில ஆடாத, ஒழுக்கமாயிரு. உள்ளவங்கள ஏன்டா மர்மமா சாவுறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாத, ஏமாத்தாத. இதெல்லாம் தப்பு இல்ல. திடீர்னு வந்து காட்டை அழிச்சு இவ்வளவு பெரிய கோடியில உனக்கு ஏது சொத்து? நித்யானந்த சுவாமி திருவண்ணாமலை, இயற்பேர் ராசசேகர். நித்யானந்த சுவாமி பிச்சை எடுத்தா சுத்தின்னு இருந்தாரு திருவண்ணாமலையில. அவரே சொல்றாரு, நான் ஒரு பிச்சைக்காரையா, பொட்டி அடி பையனா வந்தவையா, என்கிட்ட ஒரு 2 சீடன் இருந்திருப்போம், ஒரு கார் இருந்திருக்கும், அவ்வளவுதான். மீனாட்சின்னு சொல்லுவேன். அதிகபட்ச ரொமான்ஸே எனக்கு சிவபெருமான் கோயில்ல விழுந்து கும்பிடுறது தான், அதான் ரொமான்ஸுங்கிறாரு. ஆம்பளை கடவுள்கிட்ட போய் ரொமான்ஸ்ன்னு சொல்றாரு, இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன்? தன் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர்னா என்ன?
ஆண் பாதி பெண் பாதியா இருக்க திருச்செங்கோட்டுல இருக்கு. இதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க எல்லாத்தையும் கிளப் பண்ணி நீ எப்படி நித்யானந்தாட்ட இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வந்துச்சு, மக்களோட நம்பிக்கை. சூரியன் வெளியில வர்றதே தான் சொல்லி வெளில வருதுங்கிறாரு. அதுக்கும் 10 வெளிநாட்டு பக்கிய கூட நிக்குதுங்க. நம்மளோட பெரிய மக்கா இருக்கும் போல இருக்காது. சூரியன் வெளில வர்றது கையால தான் வெளில வருமா? தான் சொல்றதுனாலதான் வெளில வருதுங்கிறாரு நித்யானந்தா. அப்ப அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு புரிதல். இவங்கெல்லாம் கடவுள் பேரை வச்சு நீங்க என்னோட வல்லுறவு வச்சுக்கிட்டா, செக்ஸுவலா வச்சுக்கிட்டா உங்களுக்கு கடவுளோட இருந்ததுக்கு சமம்னு சொன்னவன் தான் பிரேமானந்தா. இந்த இலங்கையில இருந்து வந்து தலைமையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கடைசியா ராயப்பேட்டை ஜிஹெச்ல அனாதைய செத்து போனான் பிரேமானந்தா. கடவுள் இருக்கா இல்லையோ அது 2வது பட்சம், அது பெரிய லாபி. பட் மனுஷன் கடவுளா இருக்க முடியாது. அதை பேரை சொல்லி நீ செஞ்சினா ரொம்ப கேவலமான மரணமா இருக்கும் மரணம். ஏன்னா பதஞ்சலியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தைலத்தையும் மயிர் வளரும், மட்டை வளரும். மயிரில் வளரும் மயிர். வழுக்கத்தில் எப்படி மயிர் வளரும்? போய் இம்ப்ளான்ட் தான் முடிதான் நடக்கும், ஆனா முடி வளரும்னு கதை விட்டாரு. அவருக்கு தாடி இருக்குன்னு சொல்லிட்டு காலகாலத்துல பெல்ட் அடி பாருங்க சேனல்ல. அவருக்கு மூட்டை அறுவை சிகிச்சை என்னவோ அரசு மருத்துவமனையில தனியார் மருத்துவமனை தான் பண்ணிட்டாரு. தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கல. மோகன் சி லாரஸ் தனியார் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு. ஒரு பிடி நெல் போட்டால் ஒரு பிடி முளைக்கும்னு அள்ளி விடுறாருல்ல. ஆமாண்டா, ஒரு பிடி நெல் போட்டா ஒரு பிடி தான் முளைக்கும், பாதி விதம் முளைக்காது, மக்கி போயிருக்கும். இதெல்லாம் பெரிய உலக தத்துவம்ல. தமிழ்நாடு ஏன் உருப்படலைன்னா இங்க உள்ள கோயில் கோபுரம் எல்லாம் ஹைட்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இது கூட தேவாலயங்கள் கூட தான் ஹைட்டா இருக்கு, மசூதி கூட தான் ஹைட்டா இருக்கு. எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குறதா? எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷனான ஸ்பீச் இதெல்லாம். இல்ல 1000 ஆண்டுகளுக்கு போட்டியுள்ள கோயில் அவர் உட்கார்ந்து பேசுறாரு அந்த மாதிரி. அவரு பாருங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப அவரே ஊழியம் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதானே, கடவுளை ப்ரே பண்ண வேண்டியதானே. எல்லாரையும் ப்ரே பண்ண சொல்றாங்கல்ல. போய் அப்போலோல போய் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணிட்டார், பைபாஸ். எதுக்கு அங்க போனாரு? ஆனா இவ்வாறு ஒரு பையன் பிறவி செவிடா, பிறவி ஊமை. ஒரு பையன் வந்து ஒரு ஊமை, பிறவி ஊமை, பிறவி செவிடு ஒரு பையன் வர்றான். இப்ப பாருங்க, அவன் பேசுவாங்கிறாரு, அந்த பையன் பேசுறான், இந்த காதும் கேக்குது. நான் 3 வாட்டி ஆபரேஷன் பண்ணிட்டேன் இஎன்டி டாக்டர், என் காது கேட்கல. அவன் எம்பிபிஎஸ் படிச்சு சர்ஜன் படிச்சிருக்கான். இந்த காதை கேட்க சொல்லு, அப்படியே நான் அந்த ஊழியத்துல நான் சேர்ந்துடுறேன். எப்படி 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 கேட்கும்? அது கேட்காது. ஒரு சிடி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த சிடியை பாருங்க, 1 வருஷமா ஜெபிச்ச சிடி, வயிற்றுல வச்சுட்டு கிட்னி சரியாயிடுங்கிறாங்க. எப்படி சரியாகும்? டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா. மருத்துவத்தை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு என் நண்பருடைய அக்கா மகள் 10வது படிக்கிற பொண்ணு டெங்கு காய்ச்சல், இயேசுநாதர் ஏசப்பான்னு சொல்லி வீட்டிலேயே செத்து போச்சு. டெங்கு காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போடும், பிளட்லெட் குறையும், ரத்த சிவப்பணுகள் தட்டுகள் குறையும். மருத்துவத்தோட இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்ப இண்டோஸ்லயே அந்த நம்பிக்கை இருக்கு. உதாரணத்துக்கு அன்னைக்கு பாக்குற பேய் ஓட்டுறாங்க ஒரு கோயில்ல. அது என்ன கேக்குது, உனக்கு என்ன வேணும் பேய் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு கோட்டர் வேணுங்க, கோட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஐயோ, தொடர்ந்து ராவா குடிச்சிட்டு அது. நானும் பாக்குறேன் என்னதான் பேய் என்னதான் பண்ணதுன்னு. அப்ப என்ன வேணும் அப்படின்னா, சிகரெட் கொடுக்கடா அப்படிங்குது. புருஷக்காரன் சிகரெட் எடுத்து கொடுக்குறான். 10 வைக்கிறது வாயில வருவாங்குது. மாமியாரியை திட்டி பார்த்துருது. ஆக்சுவலா அது பேய் இல்ல, பிசாசம் இல்ல, அதுக்கு தண்ணி அடிக்கணும்னு ஆசை, ஒரு டிப்ரெஷனு. உடனே சிகரெட்டை 10 வைக்க வச்ச பாரு, மாமியாரை திட்டி பார்த்துட்டேன். அது குடும்பஸ்தன் படத்துல கூட சீன் வந்துச்சு. அன்னைக்கு எடுத்த சாமி ஆட்டம் என் மாமியாரிக்கு எதிரான அந்த கேரக்டர் சொல்லும். பேய் இல்ல, பிசாசு இல்ல, இது ஒரு நர்வஸ் பிரச்சனை. நீங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் போய் பார்க்கணும். மூட பழக்க வழக்கம் இதெல்லாம் கூட எப்படி சரியாகும்? பைத்தியமா இருக்காங்க, கொண்டு போய் பள்ளிவாசல கட்டி போட்டா பைத்தியம் சரியாயிடுமா? டாக்டர் போய் பாருங்க, அதுக்குதான் படிச்சிருக்கிறான் எல்லாரும். நீ விஞ்ஞானத்தோட மருத்துவ ரீதியை போட்டு கன்ஃபியூஸ் பண்றது. இப்ப மேலோகம் ஒண்ணு இருக்குன்னு அள்ளி விடுறாங்கல்ல, செத்தாதான் தெரியும், நான் செத்த பிறதானே தெரியும் சொர்க்கமான அது வரைக்கும் எப்படி தெரிய போகுது எனக்கு. அப்படிதான் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்கல்ல, அப்ப இடையில ஏதாவது மேலோகம் கிளாஷ் ஆயிருக்காது, கை காட்டிருக்க மாட்டாங்க, டெட் பாடி எல்லாம் நின்று இங்கதான் இருக்கும் எல்லாரும்னு கை காட்டிருப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கை காட்டவே இல்லையா. அவங்க போனவங்களே கீழே வர்றதுக்கு வழி தெரியல. 9 மாசம் மிதக்க விட்டுட்டானு மேல மிதந்துட்டு இடத்து இப்பதான் வந்து சேர்ந்திருக்காங்க. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல நம்மளே முட்டாளாக்கிக்கிட்டு சம்பந்தம் இல்லாம விஷயத்தை இழுத்துட்டு போயிட்டு பாலியல் அபியூஸ்மெண்ட். நீ சாமி பேரை சொல்லி சம்பாரி, ஏன்னா நிறைய பேரு கட்சி பேரை சொல்லி சம்பாதிக்கிறான். நீ அது ஒரு வியாபாரம் ஆயிட்டா. எல்லாம் பிளாட்டி பக்கார்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் ஆக்கிட்டான். கடவுள் எல்லாம் இங்க பிசினஸ் ஆகி போச்சு. அதான் உண்மை. எம்ஆர் அப்பயே சொல்லிட்டாரு, பிளாட்டி இடியட்ஸ், பூரா ஃப்ராடு பசங்க. அப்படி சாமி யாருன்னு என்னட்ட கேக்குறியா? யாருன்னு கேட்பாரு. சாமி யாருமா? சாமி யாருன்னு என்கிட்ட சொல்றியா பாரு எம்ஆர் ராதா. எவ்வளவு பெரிய நாத்திக சிந்தனை சொன்னவர். நான் நாத்திக மாதிரி நீ சாமி கும்பிடாத அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அது உன்னோட நம்பிக்கை. அது நீ சாமி நல்லா கும்பிடு, அது உன்னோட நம்பிக்கை. நல்லா விழுந்து கும்பிடு, எல்லாம் திருநீரிட்டுக்க, நல்லா சிலுவை போட்டுக்க, நல்லா குள்ள வச்சுக்க, தாடி வச்சுக்க, அது ஒரு நம்பிக்கை, தனி உரிமை. அது உங்களோட உரிமை. அது யாருங்க
இந்த ட்ரெஸ் தான் போடணும், நான் இன்ன சாப்பாடு தான் சாப்பிடணும், இன்னார்தான் உள்ள வரணும்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் அதை வைத்து மக்களை ஏமாற்றாதீர்கள். நீங்கள் குதிரை சவாரி செய்வதற்கு மக்கள் குதிரைகள் அல்ல. நீங்க என்ன கேட்கலாம், எங்களுக்கு நாங்க தான் ஏமாத்துறோம், உங்களுக்கு அறிவு எங்க போச்சுன்னு கேட்கலாம் ஒரு குதர்க்கத்துக்கு. ஆனா அப்படி இல்லை. நம்மளாம் சாமானியர்கள் ஐயா, பெரியப்பட்ட பறந்துபட்ட உலகத்தை நம்ம நாடி இல்லை. ரொம்ப எளிமையா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்கள். இதே கன்னியாகுமரியில டெட் பாடியை போட்டு உயிர் உண்டாக்குறாங்களாம். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, போனா அழுவதானே செய்யும். அதுல ரியல் எஸ்டேட்டுக்கு ரவுண்டான நிக்க விலையேறதுக்கு டெட் பாடி அழுகுதான் செய்யும். பக்கத்தோட நாத்த எடுத்து வந்து பார்த்தா புணத்தை வச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சரி? இயேசு உயிர்த்தெழுந்த மாதிரி இவரும் எழுந்துருவாங்க. ஏங்க இயேசுநாதரை பத்தி இவங்களுக்கு என்னங்க? அவர் ஒரு மனிதர், மாமனிதர், நபிகள் நாயகம் போல. இயேசுநாதர் ஒரு மனிதர், திருவள்ளுவரை போல, ஓஷோவை போல, சாக்ரட்டிஸ் போல, அரிஸ்டாட்டிலை போல, பிளாட்டோவை போல, இப்படி அவர் ஒரு மிகப்பெரிய பிலாசபிஸ்ட். அவர் இதெல்லாம் அவர் கற்பிதம் பண்ணவே இல்லையே. என்னை ஃபாலோ பண்ணு, எனக்குன்னு ஒரு மத கட்டமையெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. அவர் ஒரு தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் அரசுக்கு எதிராக இருந்துச்சு. ஓஷோவுக்கு தான் ஒரே நேரத்தில் 100 ரோல்ஸ் ராய்ஸ் கார், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரே இங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒரு நடிகை வாங்கி வச்சிருக்காங்க. 100 கார் ஒரே நேரத்துல கிஃப்ட் பண்ணாங்க அமெரிக்காவோட. அவர் பேசுறதெல்லாம் தத்துவமானுச்சு. ஒரு இந்தியாவுல ஒரு ஜெயின் குடும்பத்துல பிறந்தவர் ஒரு பெரிய தத்துவ ஞானியா மாறினார் ஓஷோ சொன்னார் அசைவம் சாப்பிடுறத பத்தி. உண்மைதான், நான் ஜெயின்ல ஒன்றும் பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் உருவாகல, பெரிய இலக்கியவாதிகள்லாம் ஜெயின்ல உருவாகலன்னு சொன்னார். காரணம் நாங்க அசைவம் சாப்பிடுறது இல்லை, ஆனா அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாம் பெரிய சயின்டிஸ்டாவும் இலக்கியவாதிகளா இருக்காங்கன்னாரு. யார் ஒத்துப்பா இத? ஓஷோ. அப்படி உங்க தத்துவத்தை சொல்லுங்க. இயேசுநாதரோட நல்ல கருத்துக்களை, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். பெரிய விஷயம். அதே வள்ளுவன் சொல்லியிருக்கான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விட. உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான், ஒருத்திட்டான், அவனை நாணம் நன்மை, அவனை வெக்கப்படுற மாதிரி நல்லது செய்யடான்னாரு. அதேதான் இயேசுநாதர் சொல்றாரு, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு. திருக்குறள் தோன்றி 20,000 வருஷம் கூட இருக்குங்கிறாங்க. ஓகேவா? நான் சொல்றேன் இந்த கிறித்தவம் இஸ்லாத்துல சொல்றேன் எல்லாம் 2000 எழுத்துக்குள்ளதான். அதுக்கு மேல எல்லாம் இயர்ஸ் இல்லை. சோ அதை விட ஆதி நூல்கள் நம்மள்ட்ட இருக்கு. எவ்வளவு அரும்பெருமை கருத்துக்கள்லாம் சொல்ற புத்தகங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் பேசுறாருன்னா அது அவர் சொல்றது எல்லாம் ஒரு மருத்துவம், ஒரு வாழ்நெறி. இப்படி வாழு. இப்ப நோம்பு அப்படின்னா, இந்த வெயில் காலத்துல பச்சை தண்ணி குடிக்காம எச்சு கூட முழுங்காம இருக்கானுங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது உண்மையான விஷயம் என்னன்னா, அடுத்தவன் பசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இன்னொரு சக மனிதனுடைய பசி எவ்வளவு கொடுமையானது அது புரிஞ்சுக்க முதல்ல. அது இன்னொரு சயின்ஸ் இருக்கு. நம்ம கண்டதை கடித்து தின்னு உடம்பு குப்பைத்தொட்டி ஆக்கி வச்சிருக்கோம்ல, இந்த குப்பைத்தொட்டியை ஒரு மாசத்துல ரெக்கவரி ஆயிடும். இந்த கொழுப்பு, இந்த சுகர் எல்லாம் எடுத்து உடம்பு சாப்பிட்டு நீங்க நல்ல ஆரோக்கியமா ஆயிடுவீங்க. இது சயின்ஸ் இருக்கு, அதுல கொஞ்சமாவது அறிவியல் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கற்பிதம் பண்ணணும். உங்கள்கிட்ட வர்ற பிஞ்சுகளை பாலியல் அபியூஸ் பண்றதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அபியூஸ் பண்ணுங்க, மண்ணா போங்க, உங்களை தூக்கி ஜெயில போடுவாங்க. ஆனா ஒரு மதத்தையோ ஒரு நம்பிக்கையோ பயன்படுத்தி நீங்கள் இது போன்று செய்வது, இதுதான் முதலும் கடைசிமையா இருக்க வேண்டும். நன்றி.